எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க் நாளைக்கு திரும்பவும் நடக்க போகுது. ஸோ அது நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்து வந்து ஒரு வாட்டி விட்டு கொடுத்தாரோ இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆனாரோ அவர் மனசுக்கு தான் தெரியும். அந்த விஷயத்தில் ரொம்ப திட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக தன்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்கணும்னு கொடுப்பாரு. அப்புறம் ஜெஃப்ரி லாஸ்ட் டைம் விட்டப்பவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ என்ன இப்போ போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுப்பாரு. பவித்ரா பாவம் 4 கேப்டன்சி டாஸ்க் இது பண்ணி பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 3 பேருமே அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு விளையாட போகிறாங்க. அதனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஆனால் சேனல் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து விஜய் விஷால் கேப்டன் ஆகிற மாதிரி டாஸ்க் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஜெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பவித்ராவை விட. ஏன்னா ஜெஃப்ரியை வந்து சேனல் வச்சுருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் தோணுது. இல்லைனா இந்த வீக்கே ரெட் கார்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சரி, ரெட் கார்டு இல்லைனா ஒரு எல்லோ கார்டை வார்னிங்காச்சும் கொடுத்துருப்பாங்க அந்த ஹிட் பண்ணதுக்கெலாம். அது எதுவுமே அவங்க காட்டலை. ஸோ டெஃபினட்டாக ஜெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி டாஸ்க் டிசைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஜெஃப்ரி வின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அந்த மாதிரி டாஸ்க் டிசைன் பண்ணலாம். தெரியாது, முத்து ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுப்பாரு, பவித்ரா ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுப்பாங்க. ஜெஃப்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் டாஸ்க்கு. ஸோ 3 பேரும் செம்ம ஃபைட்டாக இருக்க போது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யார் கேப்டன் ஆகுறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிச்சு கேப்டன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் கேப்டன் ஆகிறவங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா கண்டிப்பாக எதையாச்சும் ஒரு முட்டை கோழின்னு எதையாவது ஒன்று கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நாமினேஷனில் வரமாட்டாங்க. ஸோ அவங்களோட ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும். ஸோ யார் வரணும் கேப்டனா அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்